தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சமூக ஆர்வலருக்கு கொலை மிரட்டல் விடுத்தார். சமூக ஆர்வலருக்கு கொலை மிரட்டல் விடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பிரபல சமூக ஆர்வலர் பியூஷ் மானூஸ் இவர் நாட்டில் நடக்கும் அக்கிரமங்களை எடுத்து கூறுவார், விமர்சிப்பார். இவர் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியை விமர்சித்திருந்தார். குறிப்பாக விஜய் ஆட்சியை விமர்சித்திருந்தார். அரசியல் விமர்சகர்கள் விமர்சிப்பதில் தவறு கிடையாது. விமர்சனங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். விமர்சித்தால் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும், தன்னடக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், அல்லது தங்களது எதிர்கருத்தை பதிவு செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு கொலை மிரட்டல் விடுப்பது தவறு. தமிழக வெற்றிக் கழக ஆட்சியை விமர்சித்த விஜய் ஆட்சியை விமர்சித்த பியூஷ் மானூஸ் அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார்கள். பியூஷ் மானூஸ் அவர்களுடைய கழுத்தை அறுத்து வீசுவோம் என்று தொலைபேசியில் பேசியுள்ளார்கள். அது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது ஒரு தவறான செயல். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில் இருப்பதால் தான் விமர்சிக்கிறார்கள். ஆட்சியிலிருந்து கீழே இறங்கிவிட்டால் நாய் கூட சேர்ந்தாது. அதான் உண்மை. இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருந்துச்சு. திமுகவை எல்லாரும் போட்டு தாக்குனாங்க. திமுக இன்றைக்கி ஆட்சியிலேருந்து இறங்குச்சு. நாய் கூட அதை பற்றி பேசலை. அதே மாதிரி தான் இன்றைக்கி பியூஷ் மானூஸ் அவர்கள் தாவேக ஆட்சியை இன்றைக்கி பேசினாப்லனா, ஆட்சியில் இருக்காப்புல விஜய் அவர் ஆட்சி சரியாக நடத்த தெரியல, அதனால் விமர்சிக்கிறாங்க. விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். ஆனால் தாவேகா தொண்டர்கள் தற்குறியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி பியூஷ் மானூஸ் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்து குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும். தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும்.